அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மே மாதமானது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மே மாதத்தினுடைய கடைசி 25 நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கன்னி ராசிக்காரங்க பதிவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தனத்தில் சனி, களத்திரஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், அஷ்டமஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 1/5/2024 அன்று குரு பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தினை பொறுத்தவரை எடுத்த காரியம் கைகூடும், விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும், பண வரத்து திருப்தி தரும், கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும், விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும், வெளியூர் பயணம் ஏற்படும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும், அவர்களின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும், எதிரிகளும் நண்பராவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு சீரான நிலை இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனாலும் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம். அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் வந்து சரணடைவார்கள். எதிலும் எச்சரிக்கை தேவை. மேலும் இதுவரைக்கும் கன்னி ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்து பலவிதமான இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது 9ஆம் இடத்திற்கு வந்து அமர்கிறார். இனி தடைகள் விலகும், எதிர்த்தவர்களும் அடங்கி போவார்கள். துணிச்சலாக முடிவெடுப்பீர்கள். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் கூடும். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பிறக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் அமையும். எதிர்பார்த்த நற்செய்திகள் தெரியவரும். உங்கள் படைப்பாற்றலை மீட்டெடுப்பீர்கள். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் மனதில் இருந்த பயம் நீங்கும். எதையும் சாதிக்கும் துணிச்சல் பிறக்கும். எதிரிகளின் தொல்லை விலகும். பல வகையிலும் பணம் வரும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். தந்தை வழியில் பணவரவு உள்ளது. தந்தையின் ஆரோக்கியமும் மேம்படும். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் காது சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். நகைகள் வாங்கும் யோகம் வாய்க்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தனத்தில் குரு பகவானின் பார்வைப்படுவதால் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். தந்தை வழி உறவினர்களும் உதவுவார்கள். மகன் அல்லது மகளின் கல்வி, திருமணம் தொடர்பான முயற்சிகளும் சிறப்பாக நடைபெறும். மேலும் 1/5/2024 முதல் 12/6/2024 வரை உங்கள் விரய அதிபதி சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகரிக்கும். இட வசதி இல்லாத வீட்டிலிருந்து நல்ல வீட்டிற்கு மாறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். பிள்ளைகளை அவர்கள் விருப்பப்பட்ட பாடப்பிரிவு நிறுவனத்தில் சேர்ப்பீர்கள். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களின் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். மேலும் 12/6/2024 முதல் 19/8/2024 வரை மற்றும் 2/12/2024 முதல் 5/4/2025 வரை உங்களின் லாப அதிபதி சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது பணவரவு உண்டாகும்.
ஷேர் மூலம் லாபம் தரும். மூத்த சகோதரர்கள் வகையில் உதவிகள் உள்ளது. சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அடுத்த விசேஷங்கள் உறவினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். வாகனத்தை புதிதாக வாங்கலாம். வீடு வாங்க கட்டிட வங்கி கடன் கிடைக்கும். சிலர் இருக்கும் வீட்டில் கூடுதலாக அறையும் கட்டுவீர்கள். மகளுக்கு நல்ல வரன் அமையும். வழக்குகள் சாதகமாகும். ஆன்மீகத்தில் மனம் லயிக்கும். 19/8/2024 முதல் 2/12/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 14/5/2025 வரை உங்களின் திருதிய அட்ட அதிபதியான செவ்வாயின் மிருக சிரிஷத்தில் குரு செல்வதால் அடுத்தடுத்த பயணங்களால் அலைச்சல் இருக்கலாம். இளைய சகோதர வகையில் மனத்தாங்கல் வரலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்ணத்தால் உடல்நல குறைவும் ஒரு சில விபத்துகளும் வந்து நீங்கும். அனாவசியமாக கோபப்பட்டு யாரிடமும் கெட்ட பெயர் எடுக்க வேண்டாம். புதியதாக சொத்து வாங்குவீர்கள். புதிய முயற்சிகளும் வெற்றியடையும். வியாபாரத்தினை பொறுத்தவரை குரு பகவான் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்ட நிலை மாறும். பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகைக்கச் செய்வீர்கள். தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றிவிட்டு அனுபவம் மிகுந்தவர்களை பணியில் அமர்த்துவீர்கள். பழுதாக இருந்த கடையை அழகுபடுத்துவீர்கள். நவீன வசதிகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். பழைய சரக்குகள் விற்று தீரும். எலக்ட்ரிக்கல், டிராவல்ஸ், கட்டட உதிரி பாகங்களால் ஆதாயம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு உங்களை குறை சொல்லி கொண்டிருந்த உயர் அதிகாரி இனி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பார். வெகு நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வை இனி தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களை சண்டைக்காரர்களாக பார்த்தவர்கள் இனி சேர்த்து பேசுவார்கள். கணினி துறையினர்களுக்கு அயல்நாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். புதிய சலுகைகள் கிடைக்கும். சம்பள பாக்கி கைக்கு வரும். சக கலைஞர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். கடந்த ஒரு வருடமாக கன்னி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8வது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 9வது வீட்டில் பாக்கிய குருவாக பயிற்சியாகிறார். கன்னிராசிக்கு மிகப்பெரிய யோகங்களையும் தர இருக்கிறது. ஜாக்பாட் போல பல மடங்கு நற்பலன்களையும் வளமான வாழ்க்கையும் பெறப்போகிறீர்கள். கடந்த ஓராண்டாக 8ல் மறைந்த குரு பகவான் கடந்த சில மாதங்களாகவே ராசியில் இருக்கின்ற கேது ஆகிய 2 கிரகங்களால் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. எல்லா விதமான நெருக்கடிகளும் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடையும். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கிய குருவாக குரு பயிற்சி நடப்பது சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும். அதே போலவே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது எல்லா விதமான தடைகள், தாமதங்கள், நெருக்கடிகளையும் தகர்த்தெறியும். பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வு ஏற்படும். கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியின் பார்வையின் பலன் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று கூறப்படும் 3வது வீட்டிற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று கூறப்படும் 5வது வீட்டிற்கும் கிடைக்கும். இதனால் கடந்த பல மாதங்களாக ஏற்பட்ட மனக்குழப்பம், வீண் விரயம், அலைச்சல், தடைகள், பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். கன்னி ராசிக்கு ஜென்ம ராசியின் மீது குரு பகவானின் பார்வை விடுவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் பொருளாதாரம் நிறைவை கொடுக்கும். ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். கடன், வழக்கு, நோய் உள்ளிட்ட அனைத்து சிக்கல்களுமே தீரும். ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பதால் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு இருந்த மனக்குழப்பம் அல்லது மன ரீதியான சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இதுவே உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும். பயணங்களால் மிகப்பெரிய அளவிற்கு அனுகூலமான விஷயங்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு பலன் தரும். திருமணத்திற்காக காத்து இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சுலபமாக திருமணம் கைகூடும். காதலிப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது. இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போலவே உறவினர்களிடம் இடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அனுசரித்து செல்வது உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை கொடுக்கும்.
புதிய வீடு வாங்குவது, நகைகள் வாங்குவது என்று கன்னிராசிக்கார பெண்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் விரும்பியதை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பரிகாரமாக ராசியில் ராகு மற்றும் களத்திரஸ்தலத்தில் கேது இருப்பதால் விநாயகர் வழிபாடு செய்வதும், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் வழிபாடும் செய்வதும் சிறந்தது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.